வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கென்ட் CamEye HomeCam 360 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உடைய ஒரு சிசிடிவி கேமரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிசிடிவி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு டிவிஆரில் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பார்க்குற அந்த கேப்பபிலிட்டிஸ் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி இருக்குது, ஸ்மார்ட் டிவி அப்படின்னு இருக்குது. அது மாதிரி இந்த கென்ட் CamEye பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் சிசிடிவி கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இப்போ பேபி மானிட்டராக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2-way காலிங்கும் இருக்குது. இதில் வந்து ஆடியோஸும் வந்து நம்ம கேட்கலாம். ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சீலிங்கில் கூட வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஒரு நார்மல் சிசிடிவி கேமராவுக்கும் இப்போ கென்ட் CamEyeக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இது வந்து ஒரு சூப்பர் கேமாக மாற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய க்ளவுட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். க்ளவுட் ரெக்கார்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சிசிடிவி கேமரா வீட்டிலே வச்சுருக்கோம், இல்லைனா ஆஃபீஸில் வச்சுருக்கோம். சப்போஸ் அந்த கேமரா வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, இல்லைனா அதில் இருக்கிற மெமரி கார்டை வந்து யாரோ திருடிட்டாங்க, இல்லைனா டிவிஆர் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் என்ன டேட்டா இருந்ததுன்னு நம்மளால் பார்க்கவே முடியாது. பட் க்ளவுட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது டைரெக்டாக க்ளவுடுக்கே ரெக்கார்ட் ஆகும். அதாவது இப்போ கென்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு க்ளவுட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த க்ளவுட் ஸ்பேஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிறனால டிவைஸ் என்ன ஆனாலும் அந்த ஸ்டோரேஜ் ஆன டேட்டா வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வர காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த டிவைஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கென்ட் CamEye HomeCam 360 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென் ஹோம் செக்யூரிட்டி கேமரா வித் 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் iOS-ஓடும் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டோடும் யூஸ் பண்ணலாம். ஒர்க்ஸ் வித் அலெக்ஸா அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஹைலைட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி பேனரோமிக் வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேமரா வந்து அப்படியே ஃபுல்லாக இப்படி 360 டிகிரியில் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேமரா எப்போவுமே வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிற மாதிரி செட் பண்ணாமல் எப்பெல்லாம் வந்து எல்லாவது மோஷன் இருக்குது, இப்போ ஏதாவது ஹியூமனை டிடெக்ட் பண்ணுது அப்போ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அண்ட் சப்போர்ட்ஸ் மைக்ரோ SD கார்டு டில் 128 GB. நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு கூட நீங்கள் போட்டு அதில் வந்து டேட்டாஸ் எடுத்துக்கலாம். நைட் விஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து கவர் பண்ணும். 2-way காலிங் இருக்குது. அண்ட் வைஃபை இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். கண்டினியூஸ் ரெக்கார்டிங் இன் மைக்ரோ SD கார்டு. ஸோ மைக்ரோ SD கார்டில் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஈவெண்ட் பேஸ்ட் க்ளவுட் ரெக்கார்டிங். இந்த க்ளவுட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது தான் இதோடைய மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஃபுல் HD 1080p வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேமராவுடைய கெப்பாசிட்டி. அது எப்படின்னு பார்ப்போம். வைஃபை பார்த்தீங்கன்னா 2.4 GHz சப்போர்ட் பண்ணுமா. அதாவது நீங்கள் 4G யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 5G யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வைஃபை கனெக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய MRP கொடுத்துருக்காங்க, இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இங்கே வந்து QR கோடு கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூசர் மேனுவலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷனை டேரெக்டாக இந்த QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது. இது நம்ம கடைசியாக பார்ப்போம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. அதோடைய டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சார்ஜிங் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதை டேரெக்டாக நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணலாம். வாவ்,
நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இன்ஃப்ராரெட் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு மைக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2-way காலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ SD போடுற ஸ்லாட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கென்ட் CamEye 360 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து 360 இது வந்து ரிவால்வ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கீழே பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேமராலாம் வந்து ட்ரைபாடில் மாட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து மாட்டி வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் மாட்டி வைக்கிறனா கூட. அப்படி இல்லை நீங்கள் வந்து டேபிளில் ஃப்ளாட்டாக வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். இது என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், மேலே இருக்கிற கேமரா வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஹெட்டும் அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி மோஷன் இருக்கக்கூடிய ஒரு கேமராவாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 360 டிகிரியும் கவர் ஆகும். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இதுக்குரிய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து iOS இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். வைஃபையோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கேமரா வில் பி ரெடி டு பி யூஸ்ட். கேமராவில் ஒரு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவைஸ் பின்னாடி இருக்கிற QR கோடை நீங்கள் வந்து ஃபோனில் ஸ்கேன் பண்ணணும். இந்த 2 QR கோடும் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் வரும். இப்போ க்ளவுட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ரெக்கார்டிங்காக இல்லாமல் ஈவென்ட் பேஸ்ட் க்ளவுட் ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெமரி வந்து கம்மியாக தான் யூஸ் ஆகும். க்ளவுடில் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே வந்து எப்போல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது ஒரு என்ட்ரன்ஸில் வைக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் இல்லைன்னா ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கிறீங்கன்னா, எப்போ வந்து அங்கே ஒரு மோஷனை வந்து கேமரா டிடெக்ட் பண்ணுதோ, எப்போ ஒரு ஆள் வராங்களோ அப்போ மட்டும் ரெக்கார்ட் ஆகும். அது மட்டும் க்ளவுடில் வந்து சேவ் ஆகும். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7-day ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு இனிஷியலாக 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது பாஸ்ட் 7 days என்னென்னலாம் நடந்ததோ, எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அது வந்து டைரெக்டாக வந்து க்ளவுடில் சேவ் ஆயிரும். இப்போ க்ளவுட் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 daysக்கு அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளவுட் ரெக்கார்டிங்கும் வந்து 7 daysக்கு வேணும்னா நீங்கள் வந்து மந்த்லி 150 வந்து பே பண்ணணும். அண்ட் 15 daysக்கு வேணும்னா நீங்கள் வந்து மந்த்லி 250 வந்து பே பண்ணணும். அண்ட் 30 days க்ளவுட் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி 400 வந்து பே பண்ணணும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான க்ளவுட் ரெக்கார்டிங் வந்து தேவைப்படுதோ அந்த விதமான பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கேமரான்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கேமரா ஃபீல்டில் குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்டில் ஏதாவது மோஷன் வந்ததுன்னா டிடெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டில் ஏதாவது மோஷன் வருது, இல்லை யாராவது ஹியூமன்ஸ் வராங்கன்னா ஹியூமனை டிடெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு வந்து அலர்ட் வரும். சப்போஸ் ஹியூமன்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்கள் ஃபோனில் வந்து அது சைரன் மாதிரி அலர்ட் கூட பண்ணும். இது மாதிரியான அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குது. சப்போஸ் ஆள் யாராவது வராங்கன்னா இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளை வந்து ஃபாலோ பண்ணும். 360 டிகிரி கேமரா அப்படிங்கிறனால சப்போஸ் அவங்க வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நடக்கிறாங்கன்னா கேமராவும் வந்து அப்படி கூடவே நடக்கும். அதே மாதிரி இதில் வந்து எப்போல்லாம் மோஷன் இருக்கோ அப்போ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் வந்து மெமரி கார்டு பார்த்துப்பீங்க, 128 GB வரைக்கும் மெமரி கார்டு வந்து போடலாம். மெமரி கார்டில் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டில் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெமரி கார்டில் ஃபுல் டேட்டாவும் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பேக்கப் பண்ணிக்கலாம். க்ளவுட் ரெக்கார்டிங்கில் மோஷன் எப்போல்லாம் இருக்கோ அப்போ மட்டும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ கேம் மாதிரி உங்களுக்கு வந்து கர்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் உங்கள் கேமராவை வந்து நீங்கள் திருப்பலாம், 360 டிகிரி திருப்பலாம், எந்த இடத்த வேணாலும் பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து ரூமோட சென்டர் பாயிண்டில் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைரெக்ஷன் வேணாலும் நீங்கள் திருப்பி பார்க்கலாம். இது வந்து டைரெக்டாக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் இதில் வந்து 2-way காலிங் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பேசுகிறதும் அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். இது வந்து ஒரு 24/7 CCTV கேமரா மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்மார்ட் டிவைஸ், வீடியோ கான்ஃபரன்சிங் டிவைஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கணுமா, மீடியமாக இருக்கணுமா, லோவாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மெமரி கம்மியாக தான் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ குவாலிட்டி லோ வச்சுக்கலாம். அண்ட் நைட் விஷனும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து நைட் விஷன் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் வந்து அட்வைசபிள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் இல்லைன்னா இது வந்து
நைட் விஷனுக்கு மாறிடும், பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும். எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியராக பிக்சர் வந்து தெரியும். 6 இன்ஃப்ராரெட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்து நைட் விஷன் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. இதில் வந்து மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான டிடெக்ஷனுமே இருக்குங்க. எப்போல்லாம் வந்து ஹியூமன்ஸ் வராங்களோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ எனக்கு மோஷன் டிடெக்ஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா அடிக்கடி வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கும் ரோட்டில், அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும், மரம் ஆடும், அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹியூமன் டிடெக்ஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். CamEye எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ட்ரூடர் அலாம் சைரன் அப்படிங்கிற ஃபீச்சர். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆப்பில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அளவுக்கு இன்டென்ஸாக அந்த இன்ட்ரூடர் அலாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இதையும் தாண்டி இந்த கேமராவில் வந்து மைக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மோஷன் டிடெக்ஷன் வந்து விஷுவலாக, அதாவது வீடியோவில் வந்து ஏதாவது வந்தால் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆன் ஆகணுமா, இல்லை ஏதாவது சவுண்டு கேட்டால் ரெக்கார்டிங் ஆன் ஆகணுமா அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நிறைய சிசிடிவி கேமராஸில் இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்மார்ட் கேமராஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. 1-2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த விதத்தில் வந்து CamEye வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமேசிங்கான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் நம்ம வந்து CamEye HomeCam 360ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லைங்க, இது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹோம்அவே அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது எந்தெந்த டைமில் வீட்டை விட்டு வெளியே இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து செட் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ அலெக்ஸா யூஸ் பண்ணுறீங்கன்னா அலெக்ஸாவில் வந்து இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அலெக்ஸா வழியாகவும் வந்து நீங்கள் இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டுக்கும் தேவைப்படுற ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.